கவர் வேறுங்க இப்போ. அண்ணா என்ன பண்றீங்க? கவரு இப்படி போடுறீங்களேண்ணா, தப்புண்ணா. அண்ணே கவர் தாங்க போட்டேன். கவர் வேற தான் என்னங்க போட்டேன்? கவர் தான் போட்டீங்க. இந்த கவர் நீங்க தூக்கி போட்டீங்களா? ரோட்ல ஆமா. போட்டீங்களா? இங்க பாருங்க. கீழ பாருங்க. எவ்வளவு பசுமையா இருக்குதா? ஆமா. இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆடு மாடெல்லாம் வந்து சாப்பிடும். சரி. சாப்பிடுறப்ப பாத்தீங்கன்னா, இந்த மாரி கவர் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அதையும் அது சேர்த்து சாப்பிடும். அதுல ஏதாவது நீங்க கொஞ்சம் மிச்சம் கீது வச்சு ஏதாவது ஒண்ணு போட்டுருவீங்க. அது சாப்பிட்டுருச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? அதுக்கு வயித்துக்குள்ள போயிட்டு ஜீரண சக்தி ஆகாம நெறைய ஆடு மாடுகள் வந்து இறந்து போகுது. இந்த கவர் நம்ம கவர்ன்னு சாதாரணமா சொல்லிர்றோம். இந்த கவர்னால ஒரு மனிதனுக்கு பாதிப்பு இருக்கிறதுங்கிறது அப்புறம். இந்த மாதிரி ஆடு மாடுகள் வந்து சாப்பிட்டு அதுக்கு ஜீரண சக்தி ஆகாம அது மூச்சு திணறி சாகிறத வந்து என் லைஃப்ல வந்து 2 மாடு செத்து இருக்குது. 2 மாடு எனக்கு தெரிஞ்சு வந்து செத்து இருக்குது. அதனால இந்த மாதிரி கவரை வந்து ரோட்ல போடாதது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம ட்ரெயின்ல போறோம், பஸ்ல போறோம், அப்படியெல்லாம் போறப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கவர் போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பாதிக்கிறதை விட ஆடு மாடுங்களுக்கு வந்து ரொம்ப பாதிக்குது. அதுவும் நம்மள மாதிரி ஒரு ஜீவராசி தானே. அதனால இனிமே கவர் சரிங்க எங்கேயாவது சார். இருந்துன்னா இனிமேட்டு தவற திருத்திக்கிறேன் சார். திருத்திக்கணும். குப்பை டப்பா அரசாங்கமே குப்பை தொட்டி குப்பை போட்டிருக்கு. தொட்டியில தான் போடணும் கண்டிப்பா. கவரை வந்து. இங்க பாருங்க. நன்றி, வணக்கம்.